இத பத்திரமா தாவணில முடிஞ்சு வச்சுக்கோ. நான் வீட்டுக்கு போய் வாங்கிப்பேன். பெண்ணை எங்கடி? பெண்ணெடு. பெண்ணையாவது எடு. அந்த அட்டை பாக்ஸ் எடு. குடு. சாமி, எனக்கு படிக்கணும்னு ஆசை. எப்படியாவது என்ன காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சிரு. எனக்குன்னு இருக்கிறது இது ஒரு ஆசைதான். இதை நிறைவேற்றி கொடு பூங்கொடி. புடி. பாரு, கரெக்டா இருக்குல்ல? புடி. ஓகே ஓகே. இத படிச்சுட்டாவது அந்த சாமி உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கட்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சாமி என் வேண்டுதலை நிறைவேற்றும். இத பின்னாடி வை. உன் வேண்டுதலை நிறைவேற்றுற சாமிக்கு நீ எழுதி கட்டாமையே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? இல்லடி, ஒரு டவுட். அதான். இனிமே நீ என் கூட வராத. சரி சரி, கோச்சுக்காத. நான் சும்மா ஜாலிக்காக தானே சொன்னேன். உனக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சா சந்தோஷப்படுற ஆளு நான் தான். அப்பப்ப ஜாலியா உன்னை கிண்டல் பண்ணுவேன். அதெல்லாம் சும்மாதான். மத்தபடி மனசார உனக்காக தாண்டி வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கையோட நல்லா வேண்டிட்டு சீட்டை கட்டு. ஏ பூங்கொடி, அங்க பாரு, சாமி பிரசாதம் வாங்கின சீட்டு. உன்னோட வேண்டுதல் மட்டும் ஸ்பெஷலா தெரியற மாதிரி மஞ்சளா இருக்கு பாரு. லட்சம் சீட்டு இருந்தாலும் இது மட்டும் தனியா தெரியுது பாரு. கண்டிப்பா இது ஸ்பெஷல் சீட்டு தான். கண்டிப்பா இந்த சாமி உனக்கு நல்ல வழியை காட்டிடும். ஏ, நல்லா சாமியை கும்பிட்டுட்டு கட்டுடி. ஆமாண்டி, நீ சொன்னது கரெக்ட் தான். இதுல இவ்ளோ சீட்டு கட்டிருக்கும் போது என்னோட சீட்டு மட்டும் தனியா தெரியுதுல்ல? பூங்கோடினா எப்பவுமே ஸ்பெஷல் தானே. வா போலாம். வாடா. ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். இல்ல, எப்படி சாமியை கும்பிடுறதுன்னு கேட்கலான்னு வந்தோம். 2 கையும் இப்படி தூக்கி நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிட்டு சாமியை பார்த்து கும்பிடணும். ஐயா, அது இல்லைங்கய்யா, நாங்க பக்கத்து ஊரு, இந்த கோயில் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. ஆமா தம்பி, மனசுல நினைச்சுக்கிட்டு வேண்டுனது நல்லா நடக்குதுன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஐயா, எங்க அம்மாவுக்காக வேண்டிக்க வந்திருக்கேன். அதான் என்ன மாதிரி பூஜை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா. ஓ, நீங்க அம்மா புள்ளையா? ஆமாங்கய்யா. அம்மா மேல பாசம் வச்சிருக்கிற எந்த புள்ளையும் நல்லபடியா தான் இருப்பாங்க தம்பி. எனக்கும் எங்க அம்மானா உசுரு. உனக்கு என்ன உதவினாலும் சொல்லு, நான் செய்யறேன். ஐயா, கொஞ்ச நாளா எல்லாமே ரொம்ப தப்பா நடக்குது. அவங்களுக்கு கெட்டதெல்லாம் போய் நல்லது நடக்கணும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா. மச்சான், பூசாரி ஏதோ பெருசா பிளான் பண்றாரு. இந்த மாச பர்ச்சேஸ் ஒன்ன வச்சுதான் நினைக்கேன். டேய் சும்மாறா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது எவ்வளவு செலவா இருந்தாலும் பரவாயில்ல. தம்பி நல்ல வசதியான குடும்பமோ? அப்படி இல்ல, அம்மாவுக்காக எதை வேணா செய்யலாம். மொத்த சொத்தையும் ஆட்டைய போட பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். டேய் சும்மாறா. உங்க அம்மாவுக்காக நீங்க செலவு பண்ண தயாரா இருக்கீங்களா? நினைச்சேன். கண்டிப்பாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, செஞ்சிடலாம். அங்க பாருங்க, அது என்னன்னு தெரியுதா? சாமிகிட்ட வேண்டிட்டு சீட்டு கட்டியிருக்காங்க. நம்ம கஷ்டத்தை சாமி கிட்ட சொன்னா சாமி காப்பாத்துன்னு சீட்டு எழுதி கட்டியிருக்காங்க. ஓ, அப்ப நாங்களும் கஷ்டத்தை சீட்ல எழுதி கட்டினா எங்களுக்கும் கஷ்டம் போயிருமாங்கய்யா? அதெல்லாம் எதுவும் இல்லாத ஏழைப்பாளையங்களுக்குப்பா. அப்ப எங்களுக்கு அங்க எத்தனை பேர் சீட்டு எழுதி கட்டியிருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா கடவுள் நமக்கு நல்லபடி காட்டுவாருன்னு தானே அர்த்தம். அப்படி எழுதி கட்டுறவங்க யாரா இருப்பாங்க? செங்கல் சூளைக்கும் கரும்பு காட்டுக்கும் வேலைக்கு போற கூலி ஆளுங்க தானே. எங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண காசு இல்ல, என் புள்ள பட்னியா கிடக்குது,
இந்த அடிப்படை வசதி இல்லாதவங்க தான் சீட்டு எழுதி கட்டுறாங்க. இவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில சீட்டு எழுதி கட்டுறாங்க? ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் நம்மளை காப்பாத்துன்ற நம்பிக்கையில தானே. எல்லாத்தையும் கடவுள் மேல இருந்து இறங்கி வந்து பார்க்க முடியுமா? அவனுக்கு ஆஸ்பத்திரியில செலவு இருக்கு, உன்கிட்ட அதை செலவு பண்ற பணம் இருக்கு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பண்ற உதவிதான் சாமிக்கு பண்ற பரிகாரம். அம்மாவுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு கேட்டல்ல, அதுல இருக்க சீட்ல ஒண்ணு எடு, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யு. அதுதான் ஆண்டவனுக்கு நீ செய்யற பரிகாரம். அப்படி நீ பண்ற பரிகாரம் உங்க அம்மாவுக்கு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னொரு ஜென்மத்திலையும் சேர்த்து காப்பாத்தும். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், உன்னால முடிஞ்சதை பண்ணு. போயிட்டு வாங்க. சாரிடா சரவணா, நான் கூட அந்த பூசாரியை தப்பா நினைச்சிட்டேன். அவருக்காக எதுவும் கேட்கலடா. கஷ்டப்படுற யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ண தானே சொல்றாரு. ஆமாடா, நாம அந்த சீட்ல ஒண்ணு எடுத்து அது யாருன்னு கண்டுபிடிச்சு உதவி செய்யலாம். ஆ, வா போலாம். சரி, சாமி கும்பிட்டு ஆ, போலாம். சாமி, இவன் கல்யாண ஆசையை சீக்கிரம் நிறைவேத்து. நீ வா. ஆ, வா. எப்பா, எத்தனை லெட்டரு? டேய் சரவணா, பிரச்சனையே இல்லாத மனுஷனே இல்லை போல இருக்க. எத்தனை சீட்டு எழுதியிருக்காங்க. இத்தனை பிரச்சனையை சரி பண்ணணும்னா 1000 கடவுள் வந்தாலும் சரியாகாது போலயே. டே பேபி சும்மா இருடா. பூசாரி சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டு இதுல இருந்து ஒரு சீட் எடுப்போம். ஆ, எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன் சாமி. ஆனா ஊர்ல இத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கா? எங்களால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்றோம் சாமி. பாகக்கா கொடி மாதிரி போய்கிட்டே இருக்க. டேய் பேபி, ஓ, ஆ. என்னாச்சுடி? அவங்க சரவணா, நீ நல்லது பண்றதுக்கு சாமியே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. வா, என்னன்னு பார்க்கலாம். ம், 4 பேருக்கு நல்லது செஞ்சாதான் எங்களுக்கு தூக்கமே வரும் சாமி. வா, போய் படிக்கலாம் என்னன்னு. வா.